ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஷேரை பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து பம்ப்ஸ், மோட்டார்ஸ் அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. வாட்டர் பம்பிங் சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ஹாரிகல்ச்சர், இரிகேஷன்ஸ்க்கு பம்ப் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. சக்தி பம்ப் ஷேர் வந்து 30% ரீசெண்ட் டேஸில் அப்பா இருக்கிறது காரணம் வந்து 444 கோடி ஆர்டர் ஃபார் சோலார் பம்ப்ஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7753 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்து 628 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 1398லேருந்து இறங்கியிருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கலாம். ஸ்டாக்கோட பிஇ வந்து 19.3, டிவிடெண்ட் ஈல்டாக 0.16% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42.6. சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 52 வீக் ஹையான 1300லேருந்து நல்ல ஒரு இறக்கத்தில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நியூ ஆர்டர்ஸ் கிடைச்சதுனால இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் பதிவாயிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து 700 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இது காரணம் வந்து கம்பெனி குட் ப்ராஃபிட் க்ரோத் 98.8% CAGR ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸில் 29.4% இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து 25% லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 216 கோடியிலேருந்து 666 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2 கோடியிலேருந்து 91 கோடி க்ரோஸ் பக்கம் வந்திருக்கு. ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 90 க்ரோஸ் பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, 90 to 100 க்ரோஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 25 க்ரோஸ்லேருந்து 400 க்ரோஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது அதோட சேல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டெப்ட்டு கம்மியாக இருக்கா, எக்ஸ்பென்சஸ் குறைச்சிருக்காங்களா, நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுதா, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 50% இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்டக்க 5% இருக்குது, டிஏஎஸ் கிட்டக்க 6% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 44,000 பேர்லேருந்து 2,39,000 பேர் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது மேலே உள்ள நம்பிக்கையினால தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஒரு ட்ரஸ்ட்னால இதை இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக உள்ள ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.